இருவரும் என்ன பேசினார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். ட்ரம்ப் அவர்கள் இந்தியர்கள் புத்திசாலிகள் என்று குறிப்பிட்டதையும் நாம் பார்த்தோம். பிரதமர் மோடியோடு மிகுந்த நல்லுறவு இருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தெளிவான தகவல்களை வழங்க எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு ஹரியரன் அவர்கள் இணைகிறார். ஹரி, இரு லீடர்ஸ், மிக முக்கிய தலைவர்கள் சந்தித்ததையும் அவர்கள் பேசியதையும் நாம் பார்த்தோம். இதிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கின்ற மிக முக்கிய பாயிண்ட்ஸ் என்னென்ன? ஒரு அந்த நெருக்கத்தை வெளிக்காட்ட டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகிறார். இதோடைய பின்புலத்தை பார்த்தோம்னா, ஒரு 16 மாதங்களுக்கு பிறகு இந்த ரெண்டு தலைவர்களும் முகத்துக்கு முகம் நேரா ஒரு பைலேட்டரல் மீட்டிங்ல சந்தித்துக் கொள்கிறார்கள். நம்மளும் அமெரிக்காவும் ஒரு நெருங்கிய கூட்டாளிகள், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் என்று சொன்னாலும் கூட, ட்ரம்புடைய இந்த ஆட்சி காலத்துல குறிப்பாக கடந்த பல மாதங்கள்ல நிறைய சச்சரவுகள், சர்ச்சைகள் இந்திய அமெரிக்க உறவுல ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். பிப்ரவரி மாதம் 2025 பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளை மாளிகையில சந்தித்தார். அதற்கு பிறகு நிறைய சர்வதேச அரங்குகள்ல சந்திக்க வாய்ப்பிருந்தும் கூட இந்த சந்திப்பு தவிர்க்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். காரணம், அமெரிக்கா கூட்டாளி, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் என்று விழித்தாலும் கூட நம்ம மேல டாரிஸ், வரி மேல வரி சுமத்தினாங்க. அது அந்த பதற்றம் தணிந்தது. இடைப்பட்ட காலத்துலதான் பாகிஸ்தான் மீது நாம நடத்திய ஆபரேஷன் சிந்தூர அந்த போரைய நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு இசைவில்லாத அந்த கருத்தை தொடர்ந்து சொல்லி வந்தார். இப்படி நிறைய சச்சரவுகள் இருந்ததை பார்த்தோம். இந்தியா பத்தி சில அன்சாரிட்டபிள் ரிமார்க்ஸ் எல்லாம் சொல்லி வந்தார். இந்த கடந்த 16 மாதங்கள், இந்த முந்தைய சந்திப்பு நடந்த இந்த 16 மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஏற்ற இறக்கங்களை, குறிப்பா நிறைய இறக்கங்களை அமெரிக்க இந்திய உறவு சந்தித்திருக்கிறது. இந்த சூழல்ல தான் இந்த சந்திப்பு நடந்ததால இந்த சந்திப்பு மேல பெரிய எதிர்பார்ப்பு நிலவியதை பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி கூட தன்னுடைய கடந்த சந்திப்பை நினைவு கூர்ந்தார். நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் நடந்தது அவரும் சொன்னார். சில பாசிட்டிவான விஷயங்களை டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்த ஓப்பனிங் ரிமார்க்ஸ்ல சொன்னார். பிரதமர் நரேந்திர மோடி மேற்காசியால இந்த போர் பதற்றம் தனியுறுத்தி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு வாழ்த்து வரவேற்பும் சொன்னார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே வெள்ளிக்கிழமை ஒரு டீல் சைன் ஆக போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, சைன் ஆகுமாங்கிற குழப்பம்லாம் இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். குறிப்பாக கடந்த சில வாரங்கள்ல இந்திய மாலுமிகள், இந்திய கப்பல்கள்ல பணியாற்றக்கூடிய இந்தியர்கள், அது இந்திய கப்பல்கள் இல்ல, இந்திய செயலர்ஸ் கொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் பார்த்தோம். பிரதமர் நரேந்திர மோடி இந்த அவங்களுக்கான நேவிகேஷனுக்கு மேற்காசியால ஹார்மோஸ்ல அவங்க சுதந்திரமா எந்த அச்சுறுத்தலும் இல்லாம போய் வர்றதுக்கான அந்த சுதந்திரத்தை பத்தி வலியுறுத்தி பேசினார்கிறத பார்த்தோம். இது தொடர்பாக மாலுமிகள் அமெரிக்காவுடைய பிளாக்கெட்னால கொல்லப்பட்ட போது, இந்த செயலர்ஸ் கொல்லப்பட்ட போது இந்தியா அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க தூதரக அதிகாரிகளை அழைத்து தன்னுடைய ப்ரொடெஸ்டை வெளிப்படுத்தியதுங்கிறத பார்த்தோம். இந்த பின்புலத்துல இதையும் வலியுறுத்தி இருக்கிறார். ட்ரம்ப் பொதுவாகவே தலைவர்களை சந்திக்கும் போது வானலாவ புகழ்வது வழக்கம். நரேந்திர மோடியும் தன்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னார். இந்தியா தாக்கப்பட்டால் நரேந்திர மோடி தலைவராக இருந்தா அவர் நண்பர்கள்னால நாங்க அவருக்கு துணை நிற்போம் அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னார். இந்தியா ஒரு சிறந்த கூட்டாளி, நரேந்திர மோடியும் தானும் சிறந்த நண்பர்கள், நரேந்திர மோடி ஒரு டஃப் நெகோசியேட்டர் இப்படின்னா அவருக்கு புகழாரம் சூட்டினார். இதெல்லாம் சம்பிரதாய பூர்வமான கருத்துக்கள். இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில இந்த பைலேட்டரல் சந்திப்பு நடக்கும். அவங்க நிறைய விஷயங்கள கேமராக்கள்லாம் போன பிறகு பிரிவா பேசுவாங்க. அதுலதான் சப்ஸ்டாண்டிவா இந்த பிளசன்டீஸை தாண்டி பேசப்படுங்கிறத பார்க்கின்றோம். இந்த G7 உச்சி மாநாட்டுல ஒவ்வொரு முறையும் இந்தியா அழைக்கப்படுறதை நம்ம பார்க்கின்றோம். நரேந்திர மோடியும் தொடர்ந்து எல்லா G7 மாநாடுகளையும் கலந்து வருகிறார். இந்த G7 அந்த கூட்டமைப்புல இந்தியா அங்கம் இல்லை என்றாலும் கூட இந்தியாவுடைய முக்கியத்துவம் கருதி யார் அந்த G7 மாநாட்டை, அந்த 7 நாடுகள் யார் ஹோஸ்ட் பண்ணாலும் இந்தியாவை அழைத்திருக்கிறாங்க. அமெரிக்கா இப்போ பிரான்சுடைய தலைவர் எமானுவேல் மேக்ரானும் நரேந்திர மோடிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிங்கறத பார்த்தோம். நேற்றுக்கு இந்த ஃபேமிலி போட்டோஸ்ல கூட G7 ஃபேமிலி போட்டோல கூட அது ஹோஸ்ட் நேஷனை இன்னொரு பக்கம் பிரான்ஸ் தலைவர் மெக்ரானுக்கு ஒரு பக்கம் நரேந்திர மோடி, இன்னொரு பக்கம் ட்ரம்ப் நின்றாருங்கிறத பார்த்தோம். இந்த ஒரு ஐஸ் பிரேக்கர் போல நேற்றுக்கு தான் அவங்க கைக்குலிப்புவே செஞ்சாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கப்பட்டது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்தியா அமெரிக்கா தலைவர்கள் மத்தியிலான இந்த பைலேட்டரல் சந்திப்பு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகின்றது. நிறைய கசப்புகள்லாம், நம்ம மேற்கூறிய கசப்புகள்லாம் நீடிக்கக்கூடிய நிலையில தான் இது பேசப்பட்டிருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சந்திப்புல இந்த ட்ரேட் டீல் பத்தி பேசுவாங்க. அமெரிக்காவும்
இந்தியாவும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஜூலை மாத இறுதியில அது நிறைவடையும், முழுமை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், மேற்காசியால இந்திய கப்பல் உட்பட எல்லாரும் சுதந்திரமா பயணிக்கிறதுக்கான தேவை, இவையெல்லாம் இந்திய தரப்புல வலியுறுத்தப்பட இந்தியா ஒரு ஆழமான கூட்டாளி, நரேந்திர மோடி சிறந்த நண்பர் என்றெல்லாம் புகழாரம் சூட்டினார் ட்ரம்ப். இந்த ஒரு ஐஸ் பிரேக்கர் போல ஒரு 16 மாத கால இடைவெளி இந்த ரெண்டு பேரும் சந்திக்காத இருந்த நிலையில இந்த சந்திப்பு பெரும் முக்கியத்துவம் பெறுகிறது. உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி ஹரி. எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு ஹரியரன் வழங்கிய தகவல்களை கேட்டோம். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.